ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். மனம் பதறுகிறவளை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார், அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. பாருங்க, இவ்வளவு ஒரு அருமையான ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை இன்றைக்கு ஆண்டவர் தராரு. மனம் பதறுகிறவளை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, திடன் கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கும் வருவார், அவர் வந்து உங்களை ரட்சிப்பார். ஹல்லேலூயா. எவ்வளோ அழகாக சொல்லப்பட்டிருப்பாருங்க. ஒரு பொது மொழிபெயர்ப்பில் இப்படியா சொல்லப்பட்டிருக்கு, உங்களுக்காக நான் அதை வாசிக்கிறேன். உள்ளத்தில் உறுதியற்றவர்களை நோக்கி திடன் கொள்ளுங்கள், அஞ்சாதிருங்கள். ஹல்லேலூயா. மனம் பதறல, உள்ளத்தில் உறுதியற்றவர்கள், சிலர்களாம் ஒரு பயம், திகில், உள்ள மனமச்ச படபடப்பு. ஐயோ, அந்த செய்தி கேட்டு இப்படி ஆயிடுச்சு பிரதர், என் பிள்ளைங்க எப்படி எதிர்காலம் எப்படி இருக்கும், எதெல்லாம் குறித்து மனம் பதறிக்க இருக்கிறீங்க. ஐயோ, இந்த ரிசல்ட் வரப்போகுது, இந்த கோர்ஸ் கிடைக்குமா கிடைக்காதா, இந்த வருஷம் எனக்கு வீணாக போயிடுமா, கலங்கி கொண்டிருக்கீங்களா? என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்ன ஆகும், கலங்கி கொண்டிருக்கீங்களா? தேவ பிள்ளைகள், இந்த வீடு கட்டி பாதிலே நின்றுட்டு இருக்கு, லோன் வருமா, கலங்கி எதை குறித்து நீங்கள் மனம் பதறி சோர்ந்து போய் அப்படியே பதச்சிட்டு இருக்கிறீங்க, உள்ளத்தில் உறுதி இல்லாமல் இருக்கிறீங்க. இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டு சொல்கிற, திடன் கொள்ளுங்கள், அஞ்சாதிருங்கள், பயப்படாதீங்க, அவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்கிற தெய்வன். ஆமேன். அதே போல் அழைத்தவர் உண்மையிலவர், அவர் உண்மையாக இருக்கிறார், உங்களை கடைசி வரல நடத்துவார். அதினதின் காலத்தில் அவர் நேர்த்தியாய் செய்கிற கர்த்தர். கடந்த நாட்களில் கர்த்தர் நமக்கு வார்த்தை கொடுத்தாரல்வா, கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார், எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற கர்த்தர். பயப்படாதீங்க. இங்கே வசனம் சொல்லப்பட்டிருக்கு, இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும். அவர் உங்களுக்கு நீதி செய்வாருங்க. அவர் உங்கள் அநீதியுள்ள தேவன் இல்லை, அவர் நம்மளுக்கு நீதி செய்வார். அது மாத்திரம் இல்லாமல் உங்களுக்கு பதிலளிக்கவும் வருவார், பதில் அளிப்பார், உங்களுக்கு கண்டிப்பாக பதில் அளிப்பார். உங்கள் ஜெபங்கள் ஒருவேளை பல மாதங்களாக பல வருடங்களாக பதில் வராமல் இருக்கா, பதில் வரும். பிள்ளை பாக்கியத்தை கர்த்தர் கொடுப்பார், வேலையை கர்த்தர் கொடுப்பார், உயர்களை கர்த்தர் கொடுப்பார், சுகத்தை கர்த்தர் கொடுப்பார். ஆமேன். தேவப்படையில் நீங்கள் எங்கே வெட்கப்பட்டு அவமானப்பட்டு தலை குனிஞ்சிங்க, அதே இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஏன்னா அவர் ரட்சிக்கிறவர். அதுதான் அங்கே வசனம் சொல்லப்பட்டிருக்கு, அவர் வந்து உங்களை ரட்சிப்பார். பயப்படாதீங்க, பதறாதீங்க. ஆமேன். அவர்களோடு கூட இருக்கிற கண்களை அப்படி நம்ம செவிக்கலாம். அன்பு தகப்பனே, நமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பா. மனம் பதறுகளை பார்த்து பயப்படாதாருங்கள் சொன்ன கத்தா. ஆண்டவரே, யார் யார் என்னென்ன காரியத்தில் பயந்து போய், ஐயோ இந்த டாக்டர் ரிப்போர்ட் இப்படி இருக்கு, ஆண்டவரே என் பிள்ளைங்க சூழ்நிலை எப்படி இருக்குது, என் குடும்ப சூழ்நிலை இருக்குது, என் புருஷன சூழ்நிலை எப்படி இருக்குது, கலங்கி கொண்டிருப்பாங்கண்ணா பா, தைரியப்படுத்துங்கப்பா, திடப்படுத்துங்கப்பா. தளர்ந்து போன கைகளை, தள்ளாடுகிற முழங்கால்களை திடப்படுத்துகிற கர்த்தர் நீர் அல்லவா, திடன் கொள்ளுங்க சொல்லியிருக்கீங்க. பிள்ளைகளை திடப்படுத்துங்க. இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்தும். உங்கள் தெய்வீக பாதுகாப்பு ஒப்புக்கிற எல்லா தீங்கு கவலைக்கு காத்துக்கிறோம். இந்த நாள் முழுதும் பாதுகாப்பு ஒப்புக்கிற இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். தைரியமாக இருங்க, பதறாதீங்க, அவங்களோடு இருக்கிறார். காட் பிளஸ்.